Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் ஸ்டாக்ஸை நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, அதுவும் பாப்போட் விண்டோவில் இருக்கக்கூடிய வாட்ச் லிஸ்ட்டில் மல்டிபிள் ஸ்டாக்ஸ். இப்போ உதாரணத்துக்கு F&Oவில் ஒரு 223 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த 223 ஸ்டாக்ஸையும் இன்னும் ஒன் ஷாட்டில் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது மேனுவலாக நம்ம அந்த 223 ஸ்டாக்ஸை பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதானி அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன்னா, அதானியோட எல்லா ஸ்டாக்கும் NSEயில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் வந்துடும். இதை நான் மேனுவலாக இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்காக கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் F&O ஸ்டாக்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, F&Oவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக நான் ஆட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அதனால் இதை எப்படி நாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இனிஷியலாக இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வேலை பார்ப்போம். என்னென்னா, இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அதானி ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு, இதை என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்போர்ட் லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்போர்ட் லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கானது இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பரோ 2 நம்பரோ 5 நம்பர்ஸோ இருக்கும். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் டோக்கன் ஐடின்னு சொல்லுவோம். _NSE எக்ஸ்சேஞ்ச், அப்புறமா அதானியோட அதோட சிம்பிள் நேம் என்ன, திரும்ப டாட், அதுக்கப்புறமா பார்த்தாச்சுன்னா ஈக்விட்டி கமா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இப்போ நம்ம அதானியில் இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 223 ஸ்டாக்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா, 223 ஸ்டாக்குக்கும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா ஈஸியாக இன்னும் 1 கிளிக்கில் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அவ்வளோ டிஃபிகல்ட்னால ரொம்பவே ஈஸி தான். எப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இனிஷியலாக நிஃப்டி F&O ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு நமக்கு வேணும். ஓகேவா? F&O ஸ்டாக்ஸோட லிஸ்ட் நமக்கு வேணும். F&O ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ப்ரீ மார்க்கெட் டேட்டா டவுன்லோட் பண்ணுறது அந்த ஸ்டாக்கோட லிஸ்ட்டுக்காக தான். ஓகேவா? இப்போது நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் டேட்டாக்குள்ளே போயிட்டு இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே செக்யூரிட்டிஸ் இன் F&O அப்படின்னு இருக்கும். அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் என்னென்னு இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இங்கே இதை டவுன்லோட் கொடுத்து CSVயாக நமக்கு டவுன்லோட் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வேறு என்ன பர்பஸ்க்காகவும் கிடையாது, இந்த சார்ட் இந்த சிம்பிளோட நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான், சிம்பிளோட நேம்ஸ்க்காக தான். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 224 இருக்குது. ஸோ 223 ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டு நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம இந்த ஃபார்முலா கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது இது மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக? இன்னும் இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியது இந்த டோக்கன் ஐடி வேணும். தென் இதெல்லாம் நம்ம மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி டைப் பண்ணுறது, இது எப்படி சிம்பிளிஃபைடாக பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்காக டவுன்லோட் பண்ணிட்டோமா, திரும்ப இன்னொரு வெப்சைட் போய் டோக்கன் ஐடி நம்ம எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா v2api.aliceblueonline.com. நோட் பண்ணிக்கோங்க, v2api.aliceblueonline.com போய்க்கோங்க. இங்கே போயிட்டு கான்ட்ராக்ட் மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே இருக்குது, போயிட்டு CSV ஃபார்மேட் போய்க்கோங்க. CSV ஃபார்மேட் போயிட்டு NSE.csv அப்படின்னு இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப இதை இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபைல் இப்போ CSVயில் இருக்குது. CSVயில் இருக்கிறத நான் எக்ஸல் ஃபைலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அதனால் டெஸ்க்டாப்பில் ஆல் ஸ்டாக்குங்கிற பேரில் எக்ஸலாக இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா, டோக்கன் ஐடியும் இருக்குது, கூடவே இந்த சிம்பிள்ஸும் இருக்குது. ஸோ டோக்கன் ஐடி அண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. இது ரெண்டையுமே நான் தனியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி, இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு டேட்டா நம்ம எடுத்தோம்ல, ப்ரீ மார்க்கெட்டோட டேட்டா எடுத்தோம்ல, ப்ரீ மார்க்கெட் டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸை நான் காப்பி பண்ணி இப்போ மாற்றினா ஆல் ஸ்டாக்ஸோட டேட்டா இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஸ்டாக்குக்கு மீட் ஆகக்கூடிய மேட்சாக இருக்கக்கூடிய டோக்கன் ஐடிஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, VLOOK போட்டுக்கிறேன், VLOOKUP ஃபார்முலா போட்டுக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டோக்கன் ஐடி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு ஐடியும் நமக்கு கிடைக்கும்போது ஸோ இது அந்த ஃபார்மேட்லேருந்து வேல்யூ ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? வேல்யூஸ்க்கு மாற்றிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு வேணும். கரெக்டாக? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு வேணும். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நம்மளோட அந்த ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த ஃபார்மேட்டுக்கு எனக்கு வேணும். இந்த ஃபார்மேட்டுக்கு வேணுங்கிறது ஃபஸ்ட் என்ன இருக்குது, _NSE இருக்குது. ஸோ அதனால் _NSE இங்கே போட்டுப்போம், _NSE. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த டோக்கன் ஐடி வரணும். அதுக்கப்புறமா _NSE, அப்புறமா அந்த 2 டாட். ஓகேவா? இது வரணும். இதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, கான்கேட்டினேட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். கான்கேட்டினேட் ஃபார்முலா எடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்
ஃபஸ்ட்டு வர வேண்டியது இது, காமா செகண்ட் வர வேண்டியது இது, க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போது கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா பாதி வரைக்கும் நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. திரும்ப நமக்கு வேணும் அப்படின்றது சிம்பிள் வரணும், அதுக்கப்புறமா டேஷ் எக்விட்டி காமா வரணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் அதே கான்கேட்டினேட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வேல்யூஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு கான்கேட்டினேட் ஓப்பன் ப்ராக்கெட் இது காமா சிம்பிள்ஸ். கிடச்சிடுச்சா? கிடச்சிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஹைஃபன் ஈக்விட்டி காமா, கரெக்டாக? ஸோ அதனால் ஹைஃபன் ஈக்விட்டி காமா எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செல்லை வந்து கம்ப்ளீட்டாக காலம் கம்ப்ளீட்டாக டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, திரும்ப ஈக்குவல் டு கான்கேட்டினேட் ஓப்பன் ப்ராக்கெட் இது காமா இந்த செல். இதை இப்போது திரும்ப இதுவும் வேல்யூஸாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? வேல்யூஸாக மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக? இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலமில் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு ரோவுக்கு நம்ம மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா திரும்பவும் காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இதில் கிளிக் பண்ணிக்கோங்க, செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. Alt HVT கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஒரே ரோவில் வந்துடும். திரும்ப இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் ஒரு புதுசாக ஒரு இதை எடுத்துக்கோங்க. Ctrl V கொடுத்துட்டிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆயிரும். திரும்ப Ctrl Alt Ctrl H ரீப்ளேஸ்மெண்ட் வருது. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகேவா? இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் எல்லாமே போயிடும். திரும்ப இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி டெஸ்க்டாப்லேயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா F&O ஆல்னு போட்டுக்கிறேன். F&O ஸ்டாக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஆர் ஸ்டாக் லிஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இந்த ஃபைல் தான். ஓகேவா? ப்ரீவியஸாக நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் அப்படின்றது இந்த ஃபைல் தான். ஸோ இதை மாதிரியே நம்ம F&O ஸ்டாக் லிஸ்ட்டை இங்கே மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறமா திரும்ப நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளாடி போயிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் லிஸ்ட்டுக்கு பதிலாக இம்போர்ட் லிஸ்ட் போய் F&O ஸ்டாக் லிஸ்ட் போட்டுருக்கோம், கரெக்டாக? இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த எல்லா லிஸ்ட்டுமே நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மல்டி ஸ்டாக்ஸ் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறனால ஈஸியாக எந்த ஸ்டாக் இன்னைக்கு ரைட் பண்ணுது, எந்த ஸ்டாக் வந்து ட்ராக் பண்ணுது. உதாரணத்துக்கு ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் மார்னிங்க்கு அப்புறமாவே டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து F&O ஸ்டாக் லிஸ்ட்டோட இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க்கும் கூடவே நீங்கள் வந்து Nifty 500ஓட டவுன்லோடபிள் லிங்க்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது நீங்கள் உங்களோட ஆன்வெப் பிளாட்ஃபார்மில் இன்டெகிரேட் பண்ணி Nifty 500 அண்ட் Nifty F&O ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.